ஜனவரி மாதம் 18ஆம் திகதி பொதுக்காலம் 2ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, விருப்பம், குறிக்கோள், லட்சியம், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமெனில் எய்ம், கோல் அண்ட் பர்பஸ் என்ற இந்த 3 வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இந்த 3 வார்த்தைகளுமே நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை மனதில் வைத்து அதை நோக்கி நகர்வதை சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. எனினும் என் 3 வார்த்தைகளுக்கிடையே வித்தியாசங்கள் உண்டு. விருப்பம் என்பது தற்காலிகமானது, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது. குறிக்கோள் மற்றும் லட்சியம் ஆகிய இரண்டும் ஓரளவு நிரந்தரமானவை. இவற்றை அவ்வளவு எளிதில் நாம் மாற்றுவதில்லை. எனினும் இவை இரண்டுக்கும் இடையேயும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. குறிக்கோள் என்பது தனி மனித நலனை மையப்படுத்தியது, லட்சியம் என்பது சமூக நலனை மையப்படுத்தியது. அதாவது, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மனதில் கொண்டு ஈடுபாட்டோடு செயல்படுபவரிடம் குறிக்கோள் இருக்கிறது என்று சொல்லலாம். அதே வேளையில் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவரின் மனதில் லட்சியம் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் ஒட்டுமொத்த வாழ்வை மாறக்கூடிய சராசரித்தனமான விருப்பங்களை தேடுவதிலேயே தொலைத்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே தங்களது வாழ்விற்கென்று மேலான குறிக்கோள்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் பின்னால் பயணிக்கின்றனர். மிகச்சிலர் மட்டுமே தங்களையும் தாண்டி சிந்தித்து தங்களது வாழ்வை லட்சிய பயணமாக அமைத்துக் கொள்கின்றனர். விவிலியத்தின் பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது அங்கு நமக்கு முன்மாதிரியாக காட்டப்படும் நபர்கள் அனைவருமே தங்களது விருப்பங்கள் மற்றும் குறிக்கோள்கள் ஆகியவற்றை தாண்டி லட்சிய உணர்வோடு செயல்பட்டவர்களே. நம் வாழ்வை கூட விருப்பங்களிலும் குறிக்கோள்களிலும் தொலைத்து விடாமல் லட்சியத்தை நோக்கி பயணிக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறைவசனம் 3 மற்றும் 5 முதல் 6 முடிய. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுருவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். இவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோவின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உமது திருவுலம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். உமது திருவுலம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன்
உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீரையை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே. நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தீனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 29-34 வரை. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் எனச் சான்றும் கூறி வருகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முன்னுரையில் எவ்வாறு நாம் விருப்பம் மற்றும் குறிக்கோள் ஆகியவற்றை தாண்டி லட்சிய உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பது குறித்து கேட்டோம். விவிலியத்தில் பார்க்கிற பொழுது கடவுளின் அழைப்பு என்பதே விருப்பங்களிலும் குறிக்கோள்களிலும் மூழ்கி கிடக்கும் மனிதர்களை லட்சிய வாழ்வை நோக்கி நகர அழைக்கின்ற ஒன்றுதான். இன்றைய வாசகங்கள் லட்சிய வாழ்விற்கான கடவுளின் அழைப்பு குறித்து பேசுகின்றன. முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு குறித்து நாம் வாசிக்கின்றோம்.
யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் என்று எசாயா கூறுவதாகவும், யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேல் மக்களில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ என்று கடவுள் எசாயாவிடம் கூறுவதாகவும் நாம் வாசிக்கிறோம். இது எசாயாவின் லட்சியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2வது வாசகத்தில் கொரிந்து நகர மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு குறித்து வாசிக்கிறோம். சுயநல விருப்பங்களிலும் அற்ப ஆசைகளிலும் மூழ்கி கிடந்த சமூகம் கொரிந்து கிறிஸ்தவ சமூகம். ஒழுக்கக்கேடு, பிரிவினை, சிலை வழிபாடு போன்ற சிக்கல்களில் கொரிந்து நகர மக்கள் தங்களது வாழ்வை தொலைத்து கொண்டு இருந்தார்கள் என்பதை அவர்களுக்கு எழுதப்பட்ட 2 திருமுகங்களும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. எனினும் இத்தகைய மக்களை கடவுள் மேலான ஓர் லட்சிய வாழ்விற்காக அழைக்கிறார் என்பதை 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் எடுத்துரைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோர் ஆக்கப்பட்டதை உணர்ந்து அர்த்தமுள்ள வாழ்வை வாழும் இறை மக்களாக வாழ்வதற்கான அழைப்பே இந்த இறைவனது அழைப்பு. நற்செய்தி வாசகமானது திருமுழுக்கு யோவானின் லட்சியம் குறித்து பேசுகிறது. இயேசுவை சுட்டிக்காட்டுவதும் அவருக்கு சான்று பகர்வதுமே தனது வாழ்வின் லட்சியம் என்பதை திருமுழுக்கு யோவான் அறிந்திருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் என்றும், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றும் திருமுழுக்கு யோவான் கூறுவது அவர் தன் வாழ்வின் லட்சியத்தை அறிந்து வைத்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அன்றிற்குரியவர்களே, இன்றைய இறைவாக்கு வழிபாட்டின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம் நம் விருப்பங்களையும் குறிக்கோள்களையும் தாண்டி சென்று கடவுளின் அழைப்பிற்கு செவி கொடுத்து லட்சிய வாழ்வு வாழக்கூடியவர்களாக திகழ வேண்டும் என்பதுதான். விருப்பங்களை நிறைவேற்றுவது ஓரளவு இன்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடும். குறிக்கோள்களின்படி வாழ்வது ஓரளவுக்கு வெற்றியையும் அதோடு தொடர்புடைய மகிழ்வையும் நமக்கு தரக்கூடும். எனினும் இத்தகைய இன்பமும் மகிழ்வும் நிலையற்றவை, நிரந்தரமற்றவை. எந்த ஒரு மனிதர் கடவுளின் அழைப்பிற்கு செவி கொடுத்து தன் லட்சியத்தை கண்டுகொண்டு அப்பாதையில் பயணிக்கின்றாரோ அம்மனிதர் வாழ்வின் நிலையான திருப்தியையும் மாறாத நிறைவையும் அனுபவிப்பார். 1915ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர் தாமஸ் மெர்டன் என்பவர். தனது இளவயதை குடிப்பதிலும், நடன அரங்குகளுக்கு செல்வதிலும், ஊராக சுற்றுவதிலும், மரபுகளை எதிர்ப்பதிலும் செலவழித்தார். 1933ஆம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்விக்காக சேர்ந்த பின்பும் அவரது மேற்கண்ட வாழ்வு முறை தொடர்ந்தது. இங்கு ஏற்பட்ட சில உறவுகள் ஆரம்பித்த வேகத்திலே முடிவுக்கு வந்தன. இத்தகைய சூழ்நிலையில் அவருடைய உள்ளத்தில் சஞ்சலமும் கலக்கமும் குடியேற ஆரம்பித்தன. 2ஆம் உலகப்போர் சமயத்தில் அவர் இராணுவத்தில் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்நிகழ்வு அவருக்குள் சில ஒழுங்கு முறைகளை கொண்டு வந்தாலும் அவரது மேற்கண்ட வாழ்வு முறையும் அதனால் ஏற்பட்ட சஞ்சலமும் தீரவில்லை. இராணுவத்திலிருந்து வீட்டிற்கு வந்த பின்பு ஒரு நாள் தற்செயலாக த லைஃப் ஆஃப் சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் என்ற புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. புனித சிலுவை யோவானின் வாழ்வையும் கடவுளுக்கு அவர் தன்னையே சரணாக்கியதை குறித்தும் வாசிக்க நேர்ந்த பொழுது அவருக்குள் ஏதோ ஒரு ஒளி தோன்றியது போல இருந்ததாம். தன் வாழ்வின் சஞ்சலங்களுக்கும் கலக்கங்களுக்கும் தீர்வு உண்டு என்பதை உணர்ந்தார். தான் வாழ்ந்த நகராகிய மான்ஹட்டனில் தெருக்களில் குழப்பத்தோடு அலைந்து திரிந்த அவர் தன் தற்போதைய வாழ்வு முறைக்கு முடிவு கட்டுவது அவசியமானது என்பதை தீர்க்கமாக உணர்ந்தார். இறுதியில் தனது தற்போதைய வாழ்வை துறந்துவிட்டு 1941ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள கென்டுக்கி என்ற இடத்தில் உள்ள டிராப்பிஸ்ட் மானஸ்ட்ரி என்ற துறவற மடத்திற்குள் நுழைந்தார். அங்கு ஆழமான இறை அனுபவத்தை பெற்ற அவர் ஏராளமாக எழுத ஆரம்பித்தார். அவரது எழுத்துக்கள், முக்கியமாக அவர் எழுதிய அவரது சுயசரிதையான
த 7 Story Mountain என்ற புத்தகம் இன்று வரை பலருக்கும் வழிகாட்டக்கூடிய புத்தகமாக இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், விருப்பம் நம் வாழ்வை அலைக்கழிக்கிறது, குறிக்கோள் நம் வாழ்வை நிலைப்படுத்துகிறது, லட்சியம் நம் வாழ்வை நிறைவாக்குகிறது. மன்றாடுவோமாக. இறைவா, எம் வாழ்வு பயணம் விவிலிய மாந்தர்களைப் போல லட்சிய பயணமாக அமைவதாக. ஆமேன். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என்னை பின் செல் என்றாய், என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. ஒரு தேசம், அதிலே இறை நேசம் நிஜமாய் நிறைவான் உருவாக்கிட, அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம் நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட, என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட, அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே, அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே, அழைத்தாய் அன்பாய் அடிமை எனையே. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே, அழைத்தாய் அன்பாய் அடிமை எனையே. நான் உன்னோடு என்றீரையா, நீ அஞ்சாதே என்றீரையா. ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையால், உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையால். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே,
எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா என் வாழ்வில் நீ வந்தாய் என்னை பின் செல்லென்றாய் என் வாழ்வில் நீ வந்தாய் என்னை பின் செல்லென்றாய் ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா தாய் வயிற்றில் என்